ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் இதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதுலேருந்து தோல் சீவ போகிறோம். இப்போ பாருங்கள், நான் தோல்லாம் சீவிட்டேன். இப்போ நான் இதை சிப்ஸு மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ண போகிறேன். கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இன்றைக்கி நான் ஸ்லைஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா, இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணுறதுக்காக நான் ஒன்று வச்சுருக்கேன். இது நம்ம டைரெக்டாக ஸ்லைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தண்ணி ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கிட்டு இந்த தண்ணியிலேயே அந்த ஸ்லைஸ்லாம் உழுற மாதிரி பண்ணணும். இல்லைன்னா நம்ம சிப்ஸு கருப்பாயிடும். இந்த பாருங்கள், இதை நான் நல்லா ஸ்லைஸாக இப்போ கட் பண்ணி வச்சுட்டேன். இந்த பாருங்கள், இப்போ நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். நம்ம 2-3 தடவை இதை நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ தண்ணி பார்த்தாக்கா நல்லா கிளியராக இருக்குது. இப்போ நான் இந்த தண்ணியை சுட வச்சுருக்கேன். இந்த தண்ணி சூடானதுக்கப்புறம் அதில் இந்த உருளைக்கிழங்கை போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ நான் தண்ணியை சுட வச்சுட்டேன். இந்த தண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கை இதில் போடணும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் இந்த தண்ணியில் போட்டுடலாம். கூடவே நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நான் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டேன். அடுத்தது என்னென்னா, நம்ம இதை மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கீழே இருக்கிறது வேகிறது இல்லாமல் மேலே இருக்கிற உருளைக்கிழங்கும் வேகும் ஒழுங்கா. இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 2 நிமிஷம் தான் ஆச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்ம சிப்ஸுக்கு. நம்ம கட் பண்ணும்போது வெந்து இருந்துச்சுன்னா லைட்டாக அப்படியே நம்ம லைட்டாக அமுக்குன உடனேவே கட் வந்துடும். நல்லாவே இங்கே நசுங்கிடுச்சு. போதும், இதுக்கு மேலே நம்ம வேக வைக்கக்கூடாது. அவ்வளோதான். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம உடனேவே இதை ஒரு துணி போட்டு நம்ம மொட்டை மாடியில் காய வச்சிடலாம். இப்போ நான் இதை வடிகட்டி உடனேவே எடுத்துருக்கேன். இப்படி இந்த ஷாலில் நம்ம இப்படி போட்டு வச்சுருக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து சீக்கிரமாக அழகாக பிரித்து காய வச்சிடலாம். நம்ம சிப்ஸ் 1 டே மொட்டை மாடியில் நல்லா வெயிலில் காய வச்சா போதும். அதுக்கப்புறம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வறுக்கும் போது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். நம்ம இந்த சிப்ஸை உடனே காய வச்சிடணும். இல்லைன்னா ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு காய வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். சிப்ஸ் ஒழுங்காக வராது. நம்ம ரொம்ப நேரம் அதை காய வைக்காமல் வச்சாக்கா அந்த சூட்லேயே ரொம்ப வெந்துடும். அதுக்கப்புறம் அதால் சிப்ஸை நம்மளால் செய்ய முடியாது. மொட்டை மாடியில் நான் நல்லா காய வச்சுட்டேன். இப்போ காய வச்சதுக்கப்புறம் இது மாதிரி தான் இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம அந்த வத்தலை போட்டு பொரிக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட உருளைக்கிழங்கு சிப்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிப்ஸ் இப்போ டீ கூட தயார்.
இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்து நம்ம வந்து பொட்டேட்டோ சீசனில் வந்து செஞ்சாக்கா நம்மளுக்கு விலை கம்மியான விலையிலே நம்மளுக்கு வந்து உருளைக்கிழங்கு ஈஸியாக கிடைக்கும். அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி சிப்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 6 months வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நம்ம வந்து அப்பளம்லாம் தனியாக வாங்க வேணாம். இதுமாரி சீசனில் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டாலே நம்மளுக்கு வந்து நிறையா மணி சேவ் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.